நாங்கள் இன்னும் ஒரு சில தினங்களுக்கு அப்பால் ரமலானை சந்திக்க இருக்கின்றோம். இந்த ரமலானை நாங்கள் நல்ல முறையிலே உபசரித்து அதை அல்லாஹ் விரும்புகின்ற அந்த வழியில் இந்த ரமலானை ஆக்க வேண்டிய கடமைப்பாடு நமக்கு இருக்கிறது. ரமலான் வருகிறது என்று ஆயத்தமாகின்ற நிலைகளை பார்த்தால் இன்று பெருநாளுக்கு ஆயத்தமாகிற அந்த நிலைப்பாடு தான் அதிகமாக இருப்பதை பார்க்கிறோம். நோன்பு பிடிச்சோ பிடிக்கலையோ ரமலானுடைய பெருநாளைக்காக வேண்டி அதற்கு ரெடியாகி அப்படியான ஏற்பாடுகள் தான் நடந்து கொண்டிருக்கின்றதே தவிர இந்த ரமலானில் நான் நல்ல முறையிலே இபாதத் செய்து அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்று நாளை மறுமையிலே நரக விடுதலை பெற்று கபரிலும் சுவர்க்கத்திலும் நல்ல முறையில் வாழ வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு ரொம்ப குறைவாகத்தான் நமது சமூகத்திலே இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் என்பது ரமலானுடைய மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வணக்கங்கள் என்ன? இந்த ரமலானுக்கென்று ஸ்பெஷலான ஒரு வணக்கம் இருக்கிறதா? ஸ்பெஷலான ஒரு வணக்கம் என்று சொன்னால் பிரத்தியமாக ஒரு 2-3 வணக்கங்களை சொல்லலாம். இந்த ரமலானில் ஒருவர் பகல் முழுவதும் நோன்பு வைக்க வேண்டும். இது ரமலானுக்கென்று ஸ்பெஷலாக நாங்கள் செய்ய வேண்டியது. இந்த ரமலானிலே இரவு தொழுகைகளை நிறைவேற்ற வேண்டும். இந்த ரமலானில் அதே போன்று பிந்திய 10 நான் பள்ளி வாயில்களில் இஅ்திகாஃப் என்ற ஒரு சுன்னா இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். இது தவிர வேற எல்லா வணக்கங்களும் எல்லா காலங்களிலும் செய்கின்ற அந்த வணக்கத்தை தான் அதிகமாக நாங்கள் செய்ய வேண்டும். வேற ரமலானுக்கென்று முக்கியமான வணக்கங்கள் இருக்கின்றதா என்று கேட்டால் அப்படி ஒன்றுமே கிடையாது. ரமலானில் பகல் காலங்களில் நோன்பு வைப்பது, இரவையிலே நின்று வணங்குவது, பிந்திய 10 நாங்கள் இஅ்திகாஃப் என்கின்ற அந்த வணக்கத்தை செய்து லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வது. இது தவிர வேற ஏனைய வணக்கங்கள் அனைத்தும் நாங்கள் ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் தான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் எப்படி சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. முன் சென்ற சமூகத்தின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி, பாவச்செயல்களை விட்டு உங்களை காத்துக் கொள்வதற்காக, அல்லாஹ்வை அஞ்சி வாழ்வதற்காக என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நம்முடைய எத்தனை நோன்புகளை ரமலான்களை நாம் கடந்திருக்கின்றோம். அந்த ரமலான்கள் நம்மிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறதா? கடந்த ரமலான் போகட்டும், இதற்கு பிறகாவது நான் இந்த ரமலானில் என்னை பக்குவப்படுத்தி அதை நிலையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் முடிவாக எடுக்க வேண்டும். அதுதான் இந்த ரமலானுடைய நோக்கமாக இருக்கிறது. திரும்ப திரும்ப அல்லாஹு தஆலா அந்த ரமலானை தருவதுடைய நோக்கம் அப்படியே தான் இருக்கின்றது. ஆகவே தக்குவாவை நாங்கள் வரவழைத்துக் கொள்வது. இந்த ரமலானுடைய பயிற்சியை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள்? பொய் சொல்ல மாட்டார்கள், புறம் பேச மாட்டார்கள், தேவையில்லாத விடயங்களை கேட்க மாட்டார்கள், கோல் செல்ல மாட்டார்கள், மற்றவர்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டார்கள், அதே போன்று ஏனைய மனிதர்களுடைய சொத்துக்களை சுரண்ட மாட்டார்கள், கொலை செய்ய மாட்டார்கள், விபச்சாரம் செய்ய மாட்டார்கள். இப்படியான இந்த விடயங்கள் எதையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். அந்த தக்வா உள்ள மனிதர்கள் எப்படி தக்வா உருவாக வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்தை தழுவுகின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் என்றால், நீங்கள் மற்றவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்துவிடக் கூடாது, உங்களால் நன்மைதான் நடக்க வேண்டும்,
தீங்கு எதுவும் வந்து விடாமல் நடந்து கொள்ளுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவரிடத்திலே ஒப்பந்தம் செய்து கொண்டார். அவர் அதை எப்படி பேணுகிறார்? அவருடைய தக்வாவுடைய உச்சகட்டம் என்ன? ஒருமுறை இவர் தன்னுடைய அடிமையை அழைத்து சொல்லுகிறார், நமக்கு உகந்த நல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு குதிரையை வேண்டி வாருங்கள் அல்லது ஒரு ஒட்டகத்தை வேண்டி வாருங்கள் என்று ஒரு 8 தீனார் காசை கொடுத்து அனுப்புகிறார். அப்போது அங்க போய் என்ன செய்கிறார்? அவருடைய அந்த வேலைக்காரன் நல்ல முறையிலே பேசி அவருடைய திறன் காரணமாக 800 தீனாருக்கு வேண வேண்டியதை அவர் குறைவாக வேண்டி வருகிறார். குறைவான தொகைக்கு வேண்டுகிறார். அதை வேண்டி வந்து இவரிடத்திலே கொடுத்த போது இவருக்கு பிடித்து விட்டது. குதிரை நல்ல முறையிலே இருக்கிறது, தகுதியானதாக இருக்கிறது, வேலைக்கு ஏற்றவாறு இருக்கிறது. அந்த நேரத்தில் அவர் கேட்கிறார், இதனுடைய விலை என்ன? அவர் குறைச்சி சொல்லுகிறார். இது அதுக்குரிய விலைக்குரியது இல்லையே, இது இதை விட கூடுதலாக விற்கப்பட வேண்டுமே. இல்லை, நான் என்னுடைய திறமையினால் அதை எப்படியாவது பேசி விலை குறைத்து வேண்டி வந்து விட்டேன். தன்னுடைய அடிமையையும் அழைத்து கொண்டு அந்த குதிரையையும் எடுத்துக்கொண்டு சந்தைக்கு வருகிறார். வந்து அவர்களிடம் கேட்கிறார், இதை நீங்கள் வித்தீர்களா? ஆம். எவ்வளவுக்கு? இவ்வளவுக்கு தான் வித்தேன். இதனுடைய உண்மையான விலை என்ன? அவர் ஒவ்வொரு விலையாக கேட்டு வருகிறார். அதனுடைய விலை கிட்டத்தட்ட என்ன செய்கிறது? பெரிய தொகை. அவ இவர் என்ன செய்கிறார் என்றால், கேட்டு வந்த போது அவர் சொல்லுகிறார், இல்ல 100 ரூபாய் தந்தா போதுமா, இப்படி ஒவ்வொன்றா கேட்கிறார். கடைசியில என்ன நடக்குது என்று கேட்டால் 800 தீனார் வரைக்கும் அங்கே விலை பேசப்படுகிறது. கடைசியிலே 800 தீனாரை கொடுத்து அவர் வேண்டிக் கொண்டு போகிறார். அப்ப அந்த சந்தையில் உள்ள ஆக்கெல்லாம் சொல்றாங்க, இது ஏற்கனவே விற்கப்பட்டது, இவருக்கு நம்ம பைத்தியம் பிடிச்சிட்டோம், திரும்ப கொண்டு வந்து விலையை கூட்டி சல்லி எடுத்து கொடுத்து போட்டு போறாரு. அப்போ அவர் சொல்லுகிறார், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே ஒப்பந்தம் செய்கிற போது யாருக்கும் எந்த அநியாயமும் எந்த வகையிலும் செய்து விடாதீர்கள் என்று சொன்னார்கள். அதை நான் பேணுகிறேன். இது எதற்காக வேண்டி செய்தார்? தக்குவாவுடைய உச்சகட்டம் தானே. இப்படி அந்த தக்குவாவை இந்த ரமதான் நமக்கு ஏற்படுத்த வேண்டும். யாரு பார்த்திருந்தாலும் பார்க்காவிட்டாலும், தனிமையில் இருந்தாலும் இருட்டில் இருந்தாலும், எவ்வளவு பேருக்கு முன்னிலையில் இருந்தாலும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுகின்ற அந்த நிலை நமக்கு வர வேண்டும். மஸ்லமா என்ற நபித்தோழர் ஹம்மாத் என்பவர் என்ன செய்கிறார்? அவருடைய வீட்டுக்கு போய் ஒரு குதிரையை வேண்டி, ஒரு ஒட்டகத்தை வேண்டி செல்லுகிறார். அவர் எதற்காக வேண்டி வேண்டுகிறார்? அதிலே ஹஜ்ஜி செய்ய போவதற்காக வேண்டி அவர் அந்த ஒட்டகத்தை வேண்டுகிறார். வேண்டிய போது அவர் வீட்டிலே இருக்கவில்லை. அந்த வீட்டிலே சென்று அவர்களிடத்தில், அவருடைய வீட்டிலே இருந்தவர்களிடம் சென்று அதை விலை கொடுத்து வேண்டி விட்டு வந்து விட்டார். இது விற்கப்பட்டு விட்டது. ஹம்மாத் என்பவர் என்ன செய்கிறார்? இந்த மனிதரை மஸ்லமாவை வந்து சந்திக்கிறார். சந்திச்சு கேட்கிறார். எப்படி கேட்கிறார் என்றால், இதை நீங்கள் எதற்காக வேண்டினீர்கள்? இதை அறுவைக்கு, சாப்பாட்டுக்கு, இறைச்சியாக பயன்படுத்துவதற்கு நீங்கள் வேண்டினீர்களா, அல்லது இதிலே பயணிப்பதற்கு வேண்டினீர்களா? அப்போது அவர் சொல்லுகிறார், இல்லை, நான் இதில் ஹஜ்ஜி செய்ய போக வேண்டும், அதற்காக வேண்டியதை இதை நான் வேண்டி வைத்திருக்கிறேன். அப்போது அவர் சொல்லுகிறார், இது பயணிப்பதற்கு உகந்த ஒட்டகம் அல்ல, சாப்பிடுவதற்கு வேண்டும் என்றால் உகந்தது, வேலைக்கு ஒத்தது அல்ல. நாம் என்ன செய்வோம்? நம்மகிட்ட இருக்கிற இப்படியான இந்த பொருள் ஒருவர் வேண்டி விட்டால் எப்படியா நம்மகிட்ட இருக்கிற பழுதான பொருள்களை விற்கத்தானே பார்ப்போம், அதை குறைகளை சொல்ல மாட்டோமே. அப்ப என்ன செய்கிறார் அவர்? அந்த குறையை சொல்லி இது இதற்கு தகுதியானது அல்ல, இதை என்ன செய்ய முடியாது, உங்களுக்கு விற்க முடியாது, உங்களோட வேலையை நிறைவேற்றி தராது என்று அவர் சொல்லி கொடுக்கிறார் என்றால், இப்படி இந்த தக்குவா மாற வேண்டும்.
நம்முடைய தக்குவா வாயளவில் தக்குவா தக்குவா என்று சொல்லுவதில்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பார்க்கிறோம், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அவருடைய தந்தை நுஅமான் இப்னு சாபித், இவர் ஒரு வீதியிலே போகிறார். வீதியிலே போகிற போது அவருக்கு கடும் பசி ஏற்படுகிறது. பசி ஏற்பட்ட உடனே அவர் ஒரு தோட்டத்திலே இருந்து ஒரு பழத்தை ஆய்ந்து சாப்பிட்டு விட்டார். சாப்பிட்டதுக்கு பிறகு நாம அனுமதி இல்லாம சாப்பிட்டோமே என்று அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறது. தோட்டத்துக்குள்ள போறார். வைத்துட்டு கேட்காரு, எப்படின்னு கேட்டா, நான் இப்படி சாப்பிட்டேன், இதை எனக்கு ஹலால் சொல்லுங்க. அப்போது தோட்டத்தில் இருந்தவர் சொல்றாரு, நான் இல்லை இதுக்கு உடையக்காரன், நான் இங்க வேலை செய்யறார். அவரை நீங்க இதுல உரிமையாளரை நீங்க சந்திக்கிறதாக இருந்தா நீங்க என்ன செய்யணும்? பல மைல்கள் பயணிக்க வேண்டும், பல நாட்கள் போகணும். அப்ப அவர் சொல்றாரு, நான் அவரை சந்திக்கிறேன், இடத்தை சொல்லுங்க. தேடி போய் எப்படியே கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அவர் சொல்லுகிறார், என்னை மன்னித்து விடுங்கள், நான் இப்படி பசியினால் இப்படி சாப்பிட்டு விட்டேன், எனக்கு ஹலால் சொல்லுங்கள். அவர் சொன்னார், நான் ஹலால் சொல்ல முடியாது. இவர் இடத்துல இருந்து ஏதாவது ஒன்றை வேண்ட வேண்டும் என்று அவருடைய நிலைப்பாடு. அப்போது கடைசியாக, நான் என்ன செய்யணும், உங்களோட தோட்டத்தில் வேலை செய்யணும், வேலை செய்யணும், என்ன வேலை வேண்டுமானாலும் செய்கிறேன், எனக்கு இதை ஹலால் சொல்லிவிடுங்கள். கடைசியாக அவர் சொல்லுகிறார், எனது மகளை நீ திருமணம் செய்ய வேண்டும். அவருடைய மகள் மிக பேணுதலான பக்குவமான ஒரு பொம்பளை. அப்ப இவர் பார்க்கிறாரு, மகளை திருமணம் செய்யறதுதான், நம்ம திருமணம் செஞ்சுட்டு போய் தரலாம், நரகத்துல போய் வேதனைப்படுறதை விட இது பரவாயில்ல. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய மகளை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளணுமே. என்ற மகள் வாய் பேசாத ஊமை, என் மகள் செவிடி, குருடு, கால் சொத்தி, கை சொத்தி. இப்ப யோசிக்கிறாரு, பரவாயில்ல, நான் அதை முடிக்கிறேன், எனக்கு அல்லாஹ்விடத்தில் ஹராமாக சாப்பிட்டதுக்கான தண்டனை வந்துவிடக் கூடாது. அப்போது அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்றால், திருமணத்துக்கு ஒப்பிட்டு திருமணம் நடந்து கொடுக்கப்பட்டு விட்டது. கடைசியாக அந்த மனைவி கிட்ட போகும்போது அவர் எழும்பி நிற்கிறார், முசாபகா செய்கிறார், சலாத்துக்கு பதில் சொல்றார், எல்லாமே வழங்குகிறது. அப்போ அவர் கேட்கிறாரு, என்ன உங்க வாப்பா இப்படி சொன்னது? அப்போ அவர் சொல்றார், இதுவரைக்கும் என்னுடைய நாவினால் பொய், புறம், ஹராமான விடயங்களை சாப்பிட்டதும் கிடையாது, ஹராமான விடயங்களை பேசியதும் கிடையாது. என்னுடைய காதுகளால் ஹராமான எந்த ஒரு விடயத்தையும் கேட்டது கிடையாது. என்னுடைய கண்களால் ஹராமான விடயங்கள் பார்த்தது கிடையாது. இந்த கையால் ஹராமான விடயங்களை தொட்டது கிடையாது. இந்த காலினால் ஹராமான விடயங்களை நடந்து சென்றது கிடையாது. அதுதான் என்னுடைய தந்தை இப்படி என்னை வர்ணித்தார். என்னை நிறைய பேர் திருமணத்துக்கு பேசி வந்தாங்க, நான் இனங்கள்ல. அப்ப எங்க வாப்பா உங்களை தகுதியானவராக கண்டிருக்கின்றார், அதனால்தான் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று. இவர் மிக பேணுதலான ஒரு மனிதர், மனைவியும் பேணுதலான ஒரு பிள்ளை. இவங்க இரண்டு பேர்களும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு இவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய அறிவு என்ன, அவருடைய அந்தஸ்து என்ன, அவர் எவ்வளவு பெரிய மாமேத, ஒரு ஃபகீஹ், 4 இமாம்களில் மிக முக்கியமான ஒரு இமாம். இப்படி ஒவ்வொரு இமாம்களுடைய வரலாறுகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கிற போது இப்படி பேணுதலாகத்தான் இருந்திருக்கின்றார். இப்படித்தான் இந்த தக்குவா வர வேண்டும். வாயளவில் தக்குவா தக்குவா என்று பேசுவதல்ல. தக்குவா என்பது நம்முடைய உள்ளத்தினால் அதை எடுத்து நாம் எது ஹராமோ அதை விட வேண்டும், எது ஹலாலோ அதை மாத்திரம்தான் செய்ய வேண்டும். இப்படியான தக்குவாவை நம்மிடத்திலே உருவாக்கி கொள்ள வேண்டும். இந்த ரமலான் அப்படியான ஒரு மாற்றத்தை நம்மிடத்திலே உண்டு பண்ணினால் நிச்சயமாக இந்த ரமலானில் நாம் பயிற்சி எடுத்திருக்கின்றோம் என்பது அர்த்தம். இல்லை என்றால் நாம் எந்த பயிற்சியும் எடுக்கல.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களா இல்லையா? எத்தனையோ நோம்பாளிகள் தாய்த்திருந்ததும் பசித்திருந்ததையும் தவிர வேற ஒன்றும் அவர்களுக்கு கூலி கிடையாது. வெறுமன காஞ்சைதான் கிடந்து, வெறுமன தாய்த்து மடிஞ்சைதான், வேற ஒன்றுமே கிடையாது. நோம்போடு புறம் பேசியது, நோம்போடு இசை கேட்டது, நோம்போடு பொய் பேசியது, மற்றவர்களை சாபமிட்டது, இப்படி எல்லா அழிவுகளையும் செய்திருக்கின்றோம், எல்லா நாசகால சக்திகளையும் செய்தோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றார்கள், வயிறு மற்றும் நோன்பு நோக்க முடியாது. நம்முடைய அனைத்து உடல்களும் நோன்பு நோக்க வேண்டும், எல்லா உறுப்புகளும் நோன்பு நோக்க வேண்டும். கண் பிடிக்க வேண்டும், காது பிடிக்க வேண்டும், மூக்கு பிடிக்க வேண்டும், நம்முடைய நாவு பிடிக்க வேண்டும், நம்முடைய கை பிடிக்க வேண்டும். எல்லா விடயங்களும் நோன்பு நோற்றால் தான் அது உண்மையான நோன்பாக இருக்கிறது. இல்லை என்றால் நாம நோன்பாளி என்று சொல்லலாம், அல்லாஹ்விடத்திலே எந்த விதமான பயனும் அதுக்கு கிடையாது. ஆகவே சகோதரர்களே, இப்படி இந்த ரமலான் நம்மிடத்திலே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இப்படியாக இந்த ரமலானை எவர்கள் அடைகிறார்களோ, இந்த ரமலானில் இப்படி அடையக்கூடியவர்கள், ரமலானுடைய காலத்தில் வாழக்கூடியவர்கள், ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், அவர்கள் கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைக்காமல் எந்த ஒரு முஸ்லிமும் இருக்க முடியாது. நோன்பு வைக்காமல் அவன் இருந்தால் அவன் முஸ்லிம் அல்ல. முஸ்லிமான ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவன் நோன்பு வைத்துத்தான் ஆக வேண்டும். சிறுவர்கள் தவிர, நோயாளிகள் தவிர, பயணிகள் தவிர மற்ற யாரும் நோன்பு பிடிக்காமல் இருக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்லுகிற, ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹர், இந்த நோன்பு மாதத்தை எவர்கள் அடைகிறார்களோ அல்லது எவர்களை அந்த ரமலான் அடைகிறதோ அவர்கள் கண்டிப்பாக நோன்பு வைக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். சில நேரம் உங்களில் யாராவது நோயாளிகளாக இருந்தால் அவர்கள் அந்த நோன்பை அந்த காலத்தில் வைக்காமல் என்ன செய்யலாம், பிறகைக்கு எத்தனை நோன்பு அந்த வருத்தத்தினால் விடுபட்டதோ அதை கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும். பயணியாக இருந்தால் அவர்களும் அப்படித்தான், பெண்களாக இருந்தால் அவர்களும் அப்படித்தான். பயணத்திலேயோ நோயிலேயோ அல்லது அவர்களுக்கு தொழ முடியாத காலங்களில் அவர்கள் இருந்தால் அந்த காலத்தில் நோன்பு வைக்க முடியாது. ஆனால் அவைகளை திரும்ப வேறொரு நாளையில் கலா செய்து முடிக்க வேண்டும் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இந்த ரமலானுடைய நோன்பை ஒரு மனிதன், ரமலானுடைய நோன்பு சுன்னத்தான நோன்புகளோ பிடிக்கிற போது அவனுக்கு கிடைக்கின்ற நன்மைகள் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், ஒரு நாள் நோன்பு வைத்தால் அவனுக்கு கிடைக்கின்ற நன்மை 70 வருடங்கள் நரக விடுதலை. ஒரு நாள் நோன்பு. அப்ப அப்படி 30 நாளையும் கணக்கு பாருங்க. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, ஒரு நாள் நோன்பு வைத்தால் வானம் பூமி தூரம் அளவு நரக விடுதலை அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு ஹதீஸிலே 70 வருஷம், இன்னொரு ஹதீஸிலே வானம் பூமி அளவு தூரம். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு ஹதீஸிலே விளங்கப்படுத்துறாங்க. அரிஷ் சம்பந்தமாக சொல்லுகிற போது, இந்த பூமியிலே இருந்து முதல் வானத்துக்கு போவதற்கு ஒருவர் வேகமாக நடந்து செல்லக்கூடிய ஒரு மனிதர், கடும் வேகமாக நடக்கக்கூடியவர் போவதாக இருந்தால் இந்த பூமியில இருந்து முதல் வானத்தை அடைவதற்கு 500 வருஷம். இப்படி ஒவ்வொரு வானத்துக்கும் 500 வருஷம், 7 வானத்தையும் ஒருவர் அடைவதாக இருந்தால் வேகமாக பயணிக்கின்ற ஒருவர் 3500 வருஷம் பிடிக்கும். பிளஸ் 70 வருஷம், 3570 வருஷம். கிட்டத்தட்ட ஒரு நாள் நோன்பு வைப்பதனால் நமக்கு நரக விடுதலை. அல்லாஹ்வுடைய கருணையை பாருங்க. ஒரு நாள் நோன்பு வைத்தால் 3570 வருஷம் நமக்கு நரக விடுதலை கிடைக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அந்த நோன்பை விட முடியுமா? அந்த 30 நாளும் அந்த நோன்பை நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொண்டால், இதனால் தான் இமாம்கள், சஹாபாக்கள்
பயண நேரத்திலும் கூட சில நேரங்களில் நோன்பை விடுவதற்கு சலுகைகள் இருந்த போதிலும் விடாமல் பிடித்தார்கள், நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகிறார்கள், எவன் நோன்பு வைக்கின்றானோ அதற்கு முன்னுள்ள அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எவன் அந்த ரமலானில் நின்று வணங்குகிறானோ அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. எவன் அந்த ரமலானுடைய லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்ளுகிறானோ அவனுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அடைந்து கொள்வதென்றால் அதிலே இபாதத் செய்வது. இப்படி ஏராளமான சிறப்புகளை அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆகவே இந்த ரமலானுடைய நோன்பு எந்த அளவுக்கு முக்கியமானது. இந்த ரமலானுடைய நோன்பை நோயாளிகளாக இருந்தால், நிரந்தர நோயாளிகள், சில நேரம் அவங்க தொடர்ச்சியா நோய் தான், அவங்க நோயிலேயே இருப்பாங்க, இப்படிப்பட்டவர்களாக இருந்தால், பயங்கரமான நோய்கள் உள்ளவர்களாக இருந்தால், ஒரு நோன்புக்கு ஒருவருக்கு சாப்பாடு கொடுத்தால் போதும், விட்டு விட்டு. அவங்களுக்கு நோன்பே வைக்க இயலாது, அவங்களுக்கு நோன்பே பிடிக்க முடியாது. தொடர்ச்சியாக அவர்கள் நிரந்தரமான நோயாளிகள். இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? அவர்கள் நோன்பை விட்டுவிட்டு அதற்காக வேண்டிய வசதி இருந்தால் ஒருவருக்கு உணவளித்தால் போதும். ஒரு நோன்புக்கு பிடிக்க முடியுமானவராக இருந்தால், அந்த காலத்தில் நோய் இருக்கிறது, பிறகு நோய் கிடையாது என்று வந்தால் அவர்கள் என்ன செய்யலாம்? அந்த காலத்தில் விட்டுவிட்டு பிறகைக்கு கண்டிப்பாக கலா செய்ய வேண்டும். நோன்பை விடுவதில் நாம் கரிசனை காட்டுகிறோம், ஆனால் அந்த நோன்பை கலா செய்வதில் கரிசனை காட்டுவது கிடையாது. சென்ற ரமலானில் 5, 3, 10 நோன்புகள் தொலைந்திருக்கும். அதை எத்தனை பேர்கள் கணக்கு பார்த்து பிடிச்சிருக்கிறாங்க? வயசாளிகள் பிடிச்சு முடிச்சிருப்பாங்க. அப்படி போனா வயசாளிகள் பிடிச்சு முடிச்சிருப்பாங்க, நாம அதை பிடிச்சோமா? ஆகவே சகோதரர்களே, நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு நபித்தோழர் வருகிறார். அந்த நோன்பு, ரமலானுடைய நோன்பு எவ்வளவு முக்கியம் என்பார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், நோன்பு வைத்துக் கொண்டிருக்கின்ற போது மனைவியோடு நான் சேர்ந்து விட்டேன், இதற்கு என்ன பரிகாரம்? நான் அழிந்து விட்டேன், தொலைந்து விட்டேன், மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டேன். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கின்றார்கள், நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் நீங்க செஞ்ச பாவத்துக்கு. ஒரு அடிமண்டை எவ்வளவு, அந்த காலத்தில் ஒரு அடிமை இருந்தால் மிகப்பெரிய காசுக்காரன் அவன். ஒரு அடிமை அது இல்லை என்றால் 60 நாள் நோன்பு வைக்க வேண்டும், தொடர்ச்சியாக. ஒரு நோன்பை விட்டமைக்காக வேண்டி 60 நாள் நோன்பு வைக்க வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் 60 மிஸ்கின்களுக்கு உணவளிக்க வேண்டும். இப்ப உதாரணமாக ஒருவர் என்ன செய்ய, தொடர்ச்சியாக நோன்பு, அந்த நோன்பு எப்படி வைக்கணும்? இப்ப நான் ஒரு நோன்பு அப்படி பாழாக்கணத்துக்காக வேண்டி நான் நோன்பை பிடிக்கிறேன், ஒரு 39 நோன்பு பிடிச்சிட்டேன். பிடிச்சு போட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்வேன்னா பிறையை பிடிப்போம், இப்படி பிடிக்க இயலாது. இந்த கஃபாராவுக்குரிய இந்த நோன்பு விடுபடாமல் தொடர்ச்சியாக பிடிக்க வேண்டும். சில நேரம் உங்களுக்கு பயணமாக இருந்தால், நோய்களாக இருந்தால் அதை என்ன செய்யலாம், விட்டு பிடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. அந்த அளவுக்கு இந்த ரமலானுடைய நோன்பு மிக முக்கியமானது. அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ரமலானிலே ஒரு நோன்பை ஒருவர் மிஸ் பண்ணுகிறார், அந்த ரமலானில் பிடிக்கின்ற அந்த நன்மைகளை, அந்த சிறப்புகளை காலமெல்லாம் நோன்பு பிடிச்சாலும் அவர் அடைய முடியாது. வருஷம் பூராக நோன்பு பிடித்தாலும் அவரால் அந்த ரமலானில் அடைகின்ற அந்த நன்மையை, ரமலானில் அவருக்கு கிடைக்கின்ற அந்த திருப்தியை, ரமலானில் அவருக்கு ஸ்பெஷலாக அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த ஆஃபர் கிடைக்காது. அது ரமலானுக்கு தான். ஆகவே சகோதரர்களே, ரமலானுடைய இந்த நோன்பை மிக முக்கியமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை பாழாக்கி விடாமல் ஒவ்வொருவரும் அதை அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். இந்த ரமலானில் நான் நின்று வணங்க வேண்டும், இந்த ரமலானில் நல்ல பல காரியங்களை செய்ய வேண்டும், இந்த ரமலானில் நான் நோன்பு எல்லாம் பிடித்து முடிக்க வேண்டும், யா அல்லாஹ் அதற்கு சக்தியை தா, அதற்கு உதவி செய் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். எங்களுடைய கட்டித்தனம் கிடையாது. நின்று வணங்குவதோ மற்ற இபாதத்துகளை செய்வதோ அல்லது நோன்பு பிடிப்பதோ, அல்லாஹ் தான் அந்த சக்தியை தர வேண்டும்.
அல்லாஹ்விடத்திலே நாம் அதற்காக வேண்டி பிரார்த்திக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு இதனுடைய முக்கியத்துவத்தை, இதனுடைய பாரதூரத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். இன்னும் ஒரு ஹதீஸ் வருகிறது புகாரி முஸ்லிமிலே. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், எப்படி சொல்லுகிறார்கள்? எவர் ஒருவர் நோன்பு கடமையாக உள்ள நிலையில் மரணிக்கிறாரோ அந்த நோன்பை அவருடைய பொறுப்புதாரி பிடிக்க வேண்டும். உதாரணமாக, சென்ற ரமலானில் என்னுடைய வாப்பா ஒரு 10 நோன்பு பிடிக்காம வாழ்ந்துட்டார். இந்த ரமலானுக்கு பிறகு அவர் மரணிச்சிட்டார். அந்த 10 நோன்பையும் நான் கல்லா செய்ய வேண்டும் அவருக்காக. 10 பிள்ளை என்றால் 10 பேரும் ஆளுக்கு ஒரு நோன்பை பொறுப்படுத்தி பிடிச்சு முடிக்கும். மனைவி விட்ட நோன்பை கணவன் பிடிக்க வேண்டும், கணவன் விட்ட நோன்பை மனைவி பிடிக்க வேண்டும். பிள்ளைகள் விட்ட நோன்பை அப்படி காரணத்தோடு அவர்கள் விட்டிருந்தால், அவர்கள் பிடிக்க முடியாமல் மரணித்து விட்டால் அவர்களுக்காக வேண்டி கண்டிப்பாக அந்த பொறுப்புதாரிகள் பிடிக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்படி யாரு செய்யறோம்? பாப்பா விட்ட நோன்பை யாரும் அப்படி பார்த்து பிடிச்சிருக்கிறோமா? உம்மா விட்ட நோன்பை பிடிச்சிருக்கிறோமா? நம்முடைய நோன்பை நாம பிடிக்கிறோம் இல்லையே. எங்களுக்கு கடமையான நோன்புகளை நாங்க மிஸ் பண்ணித்தான் இருக்கோம். நாம யோசிக்கணும், என்னன்னு கேட்டா, நமக்காக நம்முடைய புள்ள நம்முடைய இந்த மாதிரி வணக்கங்களை செய்வாங்கன்னு எதிர்பார்க்கல. நம்முடைய நோன்புகளை, எங்களுடைய வணக்கங்களை நாங்களே சரிவர முடித்து விட்டு மரணிக்க வேண்டும். நாங்க இதுல மிச்சம் வச்சிடக்கூடாது. அவங்க செய்யட்டும், இவங்க செய்யட்டும், இந்த உலக விவகாரங்கள் மாதிரி அல்ல. ஆகவே கண்டிப்பாக இந்த ரமலானுடைய நோன்பு யாருக்கும் மிஸ் பண்ணக்கூடாது, யாரும் அதை விட்டுவிடக் கூடாது. அவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கைகள் ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அந்த ரமலானுடைய அந்த நோன்பு நமக்கு மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய நன்மை, அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி ஏராளமான செய்திகளை சொல்லுகிறார். அதே போன்று இந்த ரமலானுடைய இந்த நோன்பை பொறுத்தவரையில் யார் பிடிக்காமல் விடலாம்? பயணி பிடிக்காமல் விடலாம், சின்ன பிள்ளைகள் பிடிக்காமல் விடலாம். அதே போன்று பெண்கள் அந்த தொழ முடியாத காலங்களாக இருந்தால் அவர்கள் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? பிறகைக்கு அதை கணக்கு பார்த்து பிடித்து முடிக்க வேண்டும். ஆயிஷா நாயகர்கள் சொல்லுகிறார்களா இல்லையா? நான் ரமலானில் விடுபட்ட நோன்பை ஷாபான் மாதத்தில் பிடித்து முடிப்பேன். ஏனென்றால் அந்த காலத்தில் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹ் நோன்பு வைப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து நான் அந்த கலா நோன்புகளை இருத்து விடுவேன். கலா நோன்பு கலா செய்வது கடமை. இந்த ரமலானுடைய நோன்பை விடுறதுக்கு முயற்சிக்காதீர்கள். அது பாரதூரமானது, அது ஒரு கடமை, ஃபர்து. இஸ்லாத்தில் 50 கடமைகளில் ஒன்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், உதாரணமாக ஒரு தாய் இருக்கிறாள், வயிற்றிலே குழந்தையை சுமந்தவளாக இருக்கிறாள், அல்லது பால் ஊட்டக்கூடியவளாக இருக்கிறாள். இந்த 2 பேர்களுக்கும் இஸ்லாம் சலுகை கொடுத்திருக்கிறது. இவர்கள் நோன்பை விடலாம், இவர்களுக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் சில அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு பெண் திருமணத்துக்கு முன்னால் முடியுமானவரை அவள் என்ன செய்ய வேண்டும்? நோன்புகளை விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திருமணத்துக்கு பின்னால் அவள் சில நேரம் அந்த சலுகை நோன்பு பிடிக்கிற சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். தொடர்ச்சியாக அவள் வயிற்றிலே குழந்தையை சுமந்தால், பிள்ளையை பெற்றெடுத்தால் அந்த நிலை வந்துவிடும். அதனால் அவர்கள், பெண்களாகியவர்கள், அதற்கு முன்னுள்ள நோன்புகளை மிக முக்கியமாக பேணிக் கொள்ள வேண்டும். சில நேரம் வயது போய்விட்டாலும் அவர்களால் பிடிக்கலாம். அவை இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால், பிள்ளையை சுமந்தவர்கள், பாலூட்டக்கூடிய தாய்மார்களுக்கு நோன்பு கடமை கிடையாது.
ஆனால் இந்த ஹதீஸிலே இமாம்கள் 4 விதமான கருத்துக்களை சொல்லுகிறார். சில இமாம்கள் இப்னு அப்பாஸ், இப்னு உமர் இப்படி போன்ற சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் அந்த நோன்பை விட்டு நோயாளியுடைய சட்டம் செய்யும், அந்த நோன்பை விடணும், விட்டு போட்டு என்ன செய்யலாம், அவங்க நிரந்தரமான நோயாளிகள் பிதியா கொடுப்பாங்க அல்லவா, ஒரு ஆளுக்கு அப்படி உணவளிச்சுட்டா போதும். அதாவது அத்தா இப்னு ரபாஹ், அபூ ஹனீஃபா போன்ற இமாம்கள், ஜுஹ்ரி போன்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதை கலா செய்ய வேண்டும், ஆனால் அவர்கள் உணவளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சில இமாம்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதை கலா செய்ய வேண்டும், அவர்கள் உணவளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போன்று என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அதாவது கலாவும் செய்ய தேவையில்லை, உணவளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆக இந்த விடயங்களில் இமாம்களிடத்திலே பல கருத்து இருக்கிறது. சிலர்கள் பிடிக்கணும், சிலர்கள் பிடிக்க தேவையில்லை. ஆனா இந்த ஹதீசுகளின் அடிப்படையில் அதிகமான அறிஞர்களுடைய நிலைப்பாடு அதை பிடிக்காமல் விடலாம் என்பதுதான். ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியானவர்கள் தவிர வேறு யாரும் அந்த நோன்பை விட முடியாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். அதே போன்று இந்த ரமலானுடைய காலத்தில் என்ன செய்வாங்க, நோன்பு பிடிக்கிற நிறைய பேர் தொழுகை இல்லாமல் இருப்பாங்க. தொழுகை இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் தரக்க ஸலாத்தல் அஸ்ர் ஃபகத் ஹபித அமலு. எவன் தொழுகையை விடுகிறானோ, அஸ்ர் தொழுகையை விடுகிறானோ, அன்று அவன் செய்த அனைத்து நன்மையும் அழிந்துவிடும். இன்று நான் குர்ஆன் ஓதியிருக்கிறேன், இன்று தர்மம் செய்திருக்கிறேன், இன்று நோன்பு வைத்திருக்கிறேன். அன்றைய அசர் தொழுகையை மிஸ் பண்ணி விட்டால் அந்த அசர் தொழுகையை வச்சு எல்லா தொழுகையும் தான் பரதான தொழுகைகள். பரதான தொழுகை ஒருவன் விட்டால் அவன் நிச்சயமாக அன்று செய்த அனைத்து நன்மைகளையும் இழந்து விடுவார். எவ்வளவு பெரிய வணக்கங்கள் செய்தாலும், எவ்வளவு பெரிய கோடிக்கணக்கான ரூபாக்களை தர்மம் செய்தாலும் அந்த தர்மங்களை அவரால் பெற முடியாது, நன்மை அவருக்கு கிடைக்காது. ஏன்? தொழுகை இல்லை. தொழுகை இல்லாமல் எந்த ஒரு வணக்கத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே பெருமதி கிடையாது. நாளைக்கு மறுமையிலே அல்லாஹு தாலா எழுப்பி கேட்பான் சிலர்களை, நோன்பு பிடிச்சியாண்டு இல்லைன்னு சொல்லுவார். காரணத்தை கேட்பான், ஏன்? அல்லாஹ்வுக்கு தெரியும், ஒரு பிடிச்ச பிடிக்காது எல்லாம் தெரியும். இல்லைன்னு சொல்லுவாரு, காரணத்தை கேட்பான், அதுக்குரிய காரணம் இருந்தா சரி. ஹஜ்ஜி செஞ்சியா? இல்லம்பாரு, அதுக்குரிய காரணத்தை கேட்பான், ஏன்னு. அதே மாதிரி நோன்பு பிடிச்சியான்னு கேட்பான், இதே மாதிரி காரணம். ஜகாத்து கொடுத்தியா? இந்த விடயங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா இப்படியே கேட்டுக்கொண்டு போவான். இல்லை என்று சொல்லுகிற போது ஏன் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தொழுதாயா என்று கேட்பான். இல்லை என்று சொன்னால் ஹுதூஹு ஃபகுல்லூஹு சும்மல் ஜஹீம சல்லு, இவரை பிடியுங்கள், விலங்கிடுங்கள், கட்டுங்கள், நரகத்தில் தள்ளிவிடுங்கள். ஏன் என்ற ஒரு கேள்வி இல்லை. ஏன் கேள்வி இல்லை? அல்லாஹு தஆலா தொழுகையை அப்படித்தான் வச்சிருக்கிறான். நின்று தொழ முடியாட்டி இருந்து தொழுங்க, அதற்கு முடியாட்டி படுத்து தொழுங்க, அதற்கு முடியாட்டி தொழுகையை நினைங்க. பயங்கரமான கட்டத்தில் 1 ரக்காத் தொழுங்க, பயணம் போன 2 ரக்காத் தொழுங்க, சேர்த்து தொழுங்க. அப்ப தொழுகையுடைய அந்த சட்டம் அல்லாஹு தஆலா அப்படித்தான் வைத்திருக்கிறான். தொழாமை இருக்கிறான் யார் இருக்கலாம்? பெண்கள் தொழ முடியாத காலத்தில் இருக்கலாம். பைத்தியகாரனுக்கு தொழுவ கடமை இல்லை, சின்ன பிள்ளைகளுக்கு தொழுவ கடமை இல்லை. இது தவிர வேறு யார் தொழாம இருக்கலாம்? அப்ப தொழுகை இல்லை என்றால் இஸ்லாத்தில் அவனுக்கு எந்த பங்கும் கிடையாது. அவனவன் நாம பெரிய முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது. அல்லாஹு தஆலா அவனை முஸ்லிமாக பார்ப்பது கிடையாது. ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த ரமலானிலாவது நம்மை பக்குவப்படுத்தி நாம் என்ன செய்யணும், நம்முடைய தொழுகைகளை பேணுதலாக்கி தொடர்ச்சியாக அந்த தொழுகைகளில் ஆசார்வம் காட்டி நாம் அந்த பயிற்சியை எடுக்கக்கூடிய நன்மனிதர்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி விடுவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி அஜ்மஈன், அம்மா பஅத்.
அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமலானில் அதிகமாக நாம் குர்ஆனோடு தொடர்பை கூட்ட வேண்டும், அதிகமாக பாவ மன்னிப்பு கோர வேண்டும், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும், அதிகமாக தர்மங்களை செய்ய வேண்டும். மிக குறிப்பாக இந்த காலத்தில் ஜமாத்துடைய தொழுகைகளை பேணிக்கொண்டு வாழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பள்ளிவாசலில் தொழுகின்ற சிறப்புகளை சொல்லுகிறார். பள்ளிவாசலுக்கு ஒருவர் என்ன செய்கிறார்? நடந்து வந்தால், பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தால் உது செய்து கொண்டு, ஒரு ஹதீஸிலே வருகிறது, ஒருவர் ஜும்மாவுக்கு வருகிறார். வருகிற போது என்ன செய்கிறார்? வீட்டிலிருந்து உது செய்து குளிச்சு தலை சீவி இருக்கிற ஆடைகள் நல்ல ஆடைகளை உடுத்து அத்தர்களை பூசி மனங்குடமாக வருகிறார். வந்தவர் பள்ளிவாசல்லே உட்கார்ந்து இமாம் செல்லுகிற பயானை கேட்கிறார், தொழுகிறார், எல்லாம் செய்துவிட்டு போகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு என்ன சிறப்பு என்றால், அவர் நடந்து வந்தார். ஒரு எட்டுக்கு அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நின்று வணங்கிய நன்மையும் ஒரு வருஷம் நோன்பு வைத்த நன்மையும் அல்லாஹ் பதிவு செய்கிறார். நம்ம பக்கத்துல இருந்தாலும் நடந்து வர மாட்டோம் பள்ளிக்கு. சைக்கிள்ல நோயாளிகள் ஒன்றும் செய்யல, அவங்க சைக்கிள்லாம் வரணும், வாகனத்துலாம் வரணும். அந்த சுண்ணா இல்லை நம்ம கிட்ட. நான் இந்த இடத்திலிருந்து வீட்டுக்கிட்ட போறதுக்கு 10 எட்டு வைத்தால் எத்தனை வருஷம்? ஒரு எட்டுக்கு ஒரு வருஷம் உண்டா? ஒரு வருஷம் நின்று வணங்கிய நன்மை. 10 எட்டு வச்சா 10 வருஷம் நின்று வணங்கிய நன்மை, 10 வருஷம் நோன்பு முடிச்ச நன்மை. பழைய ஆக்கள்லாம் நிறைய அதை செய்யறான். அவை பள்ளிவாசலில் இமாம் ஜமாத்தாக தொழுவது என்பது நமது 2ஆம் ஜமாத்துகளை அதிகமாக ஊக்கிக்க தொடங்கிட்டோம். 2ஆம் ஜமாத்து இல்லென்ற ஒரு சந்தர்ப்பத்தில் செஞ்ச முதல் ஜமாத்துக்கு தான் 25 மடங்கு 27 மடங்கு நன்மை. முதல் ஜமாத் சில நேரம் ஒன்று மிஸ் பண்ணிட்டா தொழுகிறது வேற பிரச்சனை. நாம என்ன செய்யறோம் தான் எல்லா விளங்குது, காம சொல்றது எல்லாம் விளங்குது, நாம 2 பேருக்கும் போய் தொழலாம். அவங்களுக்கு 25 நன்மை 27 நன்மை இல்லை. பள்ளியில நடக்கின்ற அந்த முதல் ஜமாத்துக்கு தான் அந்த சிறப்பு. இனி ஒரு அவசரத்துக்கு ஆத்திரத்துக்கு அப்படி நடந்தால் அது வேற விஷயம். இமாம் ஜமாத்தாக தொழுவது என்பது ஒரு சிறப்பு, அதுவும் பள்ளியில் தொழுவது என்பது மிக முக்கியமானது. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், பள்ளிவாசலில் தொழுதவர்களுக்கு, பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தவர்களுக்கு மறுமையுடைய அனைத்து கஷ்டங்களும் இலகுவாக்கப்படும். மறுமை கபரில் அவர்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். மறுமையுடைய இருள் அனைத்தையும் அல்லாஹு தஆலா வெளிச்சமாக மாற்றி விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், பஷ்ஷிரில் மஸ்ஸாயின், பள்ளிவாசலுக்கு நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அதே மாதிரி பள்ளிவாசலில் தொழுகையை எதிர்பார்த்து ஒருவன் இருக்கிறான், அதற்கு மலக்குமார்கள் துஆ செய்கிறார்கள். நாம ரமலானில் என்ன செய்வோம்டா பாருங்க, ரமலானுடைய கியாமுல் லைலுக்கு ஆக்கள் கூட இருக்கும். இஷா தொழுகை தொழக்குள்ள ஒரு சஃப் 2 சஃப் தான் இருக்கு. அதை நீங்க தனியே தொழுங்க, ஜமாத்தா தொழுங்க, அது வேற விஷயம். இமாம் ஜமாத்து பரலான தொழுகை மிக முக்கியமானது. அதுக்காக நான் இங்க கியாமுல் லைல் ஜமாத்தா தொழக்கூட அப்படி சொல்ல வரல. ஜமாத்தா தொழுவரும், அது வேற ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. பரலான தொழுகைக்கு இல்லாத முக்கியத்துவம் அதற்கு கொடுக்கிறோம். இஷா தொழுகைக்கு பாருங்க, ஒரு சஃப் இருக்கும், 2 சஃப் இருக்கும், அப்படியே பின்னால வந்து முறை சேருவாங்க. சுபஹ் தொழுகை அப்படித்தான். ஆகவே தொழக்கூடியவர்கள் இமாம் ஜமாத்தையும் பேண வேண்டும். எவர்களுக்கெல்லாம் வாங்கு சத்தம் கேட்குகிறதோ
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, அவர்கள் பள்ளியில் தான் வந்து தொழ வேண்டும். சந்தர்ப்ப சூழல்கள் சில இதுகள் நடந்தா அது வேற விஷயம். அது தவிர நம்ம வீட்டை நினைச்ச மாதிரி தொழுவதற்கு இந்த அனுமதியும் கிடையாது. பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் அவர்கள் வீட்டிலே தொழுதால் தொழுகையே இல்லை என்ற அளவுக்கு இமாம்களுடைய கருத்து இருக்கிறது, ஹதீஸும் இருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் கேட்கின்ற போது அலி இப்னு அபீ தாலிப் அவர்கள் சொல்லுகிறார்கள், பள்ளிவாசலில் பக்கத்தில் உள்ளவர்கள் என்றால் அந்த பாங்கு சத்தம் இவர்களுக்கெல்லாம் கேட்கிறதோ. ஆகவே சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், எவரொருவர் சுபஹு தொழுகையை தொழுதுவிட்டு இமாம் ஜமாத்தோடு வெளிக்கிளம்பி தொழிலுக்கு செல்லுகிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் அவர் இருக்கிறார். நேர காலத்தில் ஒழும்பி தொழிலுக்கு போவார், சுபஹு தொழுகைக்கு அவர் வரமாட்டார். வளமையான நேரத்தோட 3 மணிக்கு கிளம்பிட்டு போவாங்க. தஹஜ்ஜும் இல்ல, சுபஹும் இல்ல, ஒன்றும் இல்லை. ஆகவே சகோதரர்களே, இந்த ரமலானிலாவது நாம் தொழுகையை பேணக்கூடிய, தொழுகையோடு நெருக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய, நாம என்ன பெரிய வணக்கங்கள் செய்தாலும் தொழுகை, ஐங்கால தொழுகை இல்லாமல் அந்த வணக்கத்துக்கு அல்லாஹ்விடத்தில் எந்த நன்மையும் கிடையாது. ஓட்டப்பானையில தண்ணி ஊத்துறமாய் தொழாம நான் சலான் சொன்னாலும் சரி, மற்றவனுக்கு தர்மம் செஞ்சாலும் சரி, சாப்பாடு கொடுத்தாலும் சரி, சதுர உதவி செஞ்சாலும் சரி, பண உதவி செய்தாலும் சரி, என்ன உதவியை செஞ்சாலும் அவர் என்ன செய்ய முடியாது. தொழுகை இல்லை என்றால் அவருடைய அந்த அனைத்து நன்மைகளும் அனைத்து செயல்பாடுகளும் செல்லா காசிகளாக மாறிவிடும். இதுல கவனமாக இருக்கணும். ஒருவர் தொழுகை இல்லாம அவர் என்ன பெரிய காரியத்தை செய்யட்டுமே, இந்த ஊரை சீர்திருத்துறார், அது செய்கிறார், என்னத்தை செஞ்சாலும் இந்த நன்மையும் கிடையாது. தொழுகை இல்லாதவனுக்கு இஸ்லாத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது. முதல்ல அவங்க சொல்ல தொழில் அவனுக்கு இஸ்லாத்துக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆகவே சகோதரர்களே, இவைகளில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், எவர்கள் அசர் சுபஹு தொழுகையை தொழுகிறார்களோ அவர்கள் நரகம் நுழைய மாட்டார்கள். இப்படி ஒவ்வொரு ஹதீஸ் ஒவ்வொரு வக்துக்கும் அப்படி சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹி சொன்னார்கள், எவர் இஷா தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ பாதி இரவு நின்று வணங்கிய நன்மை, சுபஹு தொழுகையையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகிறாரோ முழு இரவு நின்று வணங்கிய நன்மை. அப்ப ஒரு நாளைக்கு ஒருவர் என்ன செய்யலாம்? 2 இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறலாம். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, சுபஹு மட்டும் அவர் ஜமாத்திலே தொழுதாலும் முழு இரவு நின்று வணங்கிய நன்மையை பெறுகிறார். ஒரு நாளைக்கு அவர் என்ன கிட்டத்தட்ட 3 இரவுகள் வணங்கிய நன்மையை பெறலாம். எப்படி பெறுறது? சுபஹு இமாம் ஜமாத்தோடு, இஷாவை இமாம் ஜமாத்தோடு, அதே மாதிரி கியாமுல் லைலும் அவர் அன்றைக்கு செய்கிறார். அப்ப ஒரு ஹதீஸில சுபஹு தொழுகைக்கு முழு இரவு நின்று வணங்கிய நன்மை, இன்னொரு ஹதீஸில சுபஹு தொழுகைக்கு அரவாசி, இஷா தொழுகைக்கு அரவாசி, அது ரெண்டையும் ஒன்று இரவு தொழுகை அவர் தொழுதால் 3 இரவு நின்று வணங்கிய நன்மையை ஒரே நாளையில் அவர் பெறலாம். இமாம் ஜமாத் என்பது மிக முக்கியமானது. ஆண்கள் எந்த காரணமும் இல்லாமல் வீடுகளில் தொழ முடியாது. அவர்கள் பள்ளிவாசலுக்கு வந்துதான் தொழ வேண்டும். கண் தெரியாத குருட்டு சஹாபி மனிதர்களுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிக்கு நீங்க வந்துதான் தொழணும் சொன்னார். நாம தொழுகை இன்றைக்கு மிக சிம்பிளாகி போட்டோம், அது கணக்கு இல்லை. ஆகவே தொழுகை இல்லாமல் நாம ஹஜ்ஜி செஞ்சாலும் அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்றைக்கு ஒருவர் ஹஜ்ஜி செய்கிறார், இன்றைக்கு ஹஜ்ஜுடைய தினம் வைக்கலாம், அரபா தினத்தில் இருக்கிறாரு. அவர் அசர் தொழாம விட்டால் அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்படாது, அவர் செஞ்ச நன்மை ஏற்றுக்கொள்ளப்படாது. அன்று முக்கியமானது தொழுகை. அவர் என்ன பதவியில இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், தொழுகை இல்லாட்டி அவருக்கு இஸ்லாம் இல்லை. நாம ஒரு கூட்டம் கூடுனா நம்முடைய தொழுகை அடிபட்டு போகும்.
ஒரு ஃபங்க்ஷன் அடிபட்டு போகும், ஒரு பயணம் போனா அடிபட்டு போகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னதான் பயங்கரமான பெரிய வேலைகள் இருந்தாலும் தொழுகை நேரமானால் அந்த தொழுது விட்டு தான் அடுத்த வேலை. தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்டது, அந்த உரிய நேரத்தில் தொழுதாக வேண்டும். அந்த பயிற்சியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. 40 நாளைக்கு தொடர்ச்சியாக ஒருவர் என்ன செய்கிறார்? தொழுகிறார். எப்படி தொழுகிறார்? இமாம் ஜமாத்தோடு வந்து தொழுகிறார் 40 நாளைக்கு. 2 அத்தாட்சி பத்திரம் அவர்களுக்கு கிடைக்கிறது. எப்படி? இமாம் ஜமாத்திலே இமாம் அல்லாஹு அக்பர் என்று தொழுகைக்கு நுழைகிறார் இல்லையா, முதல் தக்பீர், அதிலே வந்து தொடர்ச்சியாக 40 நாள் அவர் சேர்ந்து கொண்டார். முனாஃபிக்தனத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது, நரக விடுதலை அவருக்கு கிடைக்கிறது. எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு. ஆகவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஏராளமான விடயங்களை நாம் பார்க்கலாம். ஆகவே அல்லாஹு தாலா இந்த ரமலானை நோம்பின் ஊடாக கண்ணியப்படுத்தி அதிலே செய்ய வேண்டிய பல வணக்கங்களை நாங்கள் செய்து அல்லாஹ்விடத்தில் அருளை பெற்று நரக விடுதலை பெற்று அல்லாஹு தாலாவிடத்தில் நம்மை பற்றி இந்த ரமலான் நல்ல முறையிலே சொல்லுகின்ற நமக்காக என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே இல்லையா, 2 விஷயங்கள் அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்கிறது. இவருக்கு சொர்க்கத்தை கொடுக்கத்தான் வேணும், நோன்பு அல்லாஹ் கிட்ட பேசும். நரகத்துக்கு போடக்கூடாது. குர்ஆன் சொல்லும் இவனுக்கு சொர்க்கத்தை கொடுக்கத்தே ஆகணும். நீ எக்காரணம் கொண்டு இவனுக்கு நரகத்தில் போட்டுவிடக் கூடாது, இவனை தண்டிக்க கூடாது, விசாரிக்க கூடாது. நரகம் சொல்லும், நோன்பு சொல்லும், குர்ஆன் சொல்லும். இந்த ரமலானும் இந்த நோன்பும் நமக்கு வந்திருக்கிறது. குர்ஆனும் அந்த காலப்பகுதியில், குர்ஆன் அந்த காலப்பகுதியில் தான் இறங்கப்பட்டது. ஆகவே அதிகமாக குர்ஆனை படிப்போம், குர்ஆனை ஓதுவோம். அதே போன்று நாம் என்ன செய்வோம்? நோன்புகளை வைப்போம். இந்த 2ம் அல்லாஹ்விடத்தில் நமக்கு பரிந்துரை செய்யும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் கேட்டாங்க சஹாபாக்கள்கிட்ட, இன்றைக்கு நோன்பு பிடிச்சால் யாருன்னு. ஒருத்தரும் சொல்லல, நான் தான் பிடிச்சேன் சொன்னதான் நோன்பு. அபூபக்கர் அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நோயை விசாரிச்சு யாருன்னு கேட்டாங்க, அதுக்கும் அபூபக்கர் அவங்க சொல்றாங்க, நான் தான் பிடிச்சேன். இப்படி நோய் விசாரிச்சது யாரு? தர்மம் செஞ்சது யாரு? உணவளித்தது யாரு? இமாம் ஜமாத்தோடு தொழுது யாரு? சொல்றாங்க, இந்த விடயங்கள் எவரில் உண்டு சேர்கிறதோ அவர் சுவர்க்கத்தை தான் நுழைவார். ஆகவே ரமலானுடைய காலத்தில் நாங்க எல்லாரும் நோன்பு வைப்போம். அந்த நோயாளிகளை போய் பார்க்கிறது, இப்படியான சந்தர்ப்பங்கள், அதே மாதிரி ஜனாசாவில் கலந்து கொள்றது, இதெல்லாம் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டும். அளப்பெரிய நன்மையை நமக்கு ஈட்டித்தரக்கூடியது வல்ல ரஹ்மான் அப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற பக்குவத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வாக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.